இப்படி எல்லா குடும்பத்தை ஆறாவது கலைச்சு விடுவாள். கூனி வந்து சேர்ந்தாள் அந்த குடும்பத்தை கலைக்க. நீ இப்படி பண்ணணும்னு சொன்னால் அவ பேச்ச கேட்டு கோபாகாரத்துல போய் படுத்துக்கிண்டு கட்டிண்ட புதுப்புடவையை அவுத்து பின்னிண்ட பின்னலை அவுத்து வச்சிருந்த பூ எடுத்து தெரிஞ்சு போட்டுண்ட ஆபரணத்தெல்லாம் எடுத்து தெரிஞ்சு இப்படிலாம் தாறுமாறா பண்ணிவிட்டா. இப்படி கோபிச்சுண்டு இப்படி எல்லாம் பண்ணவே கூடாதான். பண்ணினா கை என்ன ஆச்சுன்னா அப்புறம் பூ இல்லை குங்குமம் இல்லை புதுப்புடவை இல்லை. அன்னிலேருந்தே அவளுக்கு ஆசிரமம் ஸ்வீகாரம் அப்படி ஆயிடுச்சு. மாறி போயிடுது, எல்லாம் மாறி போயிடுது. அவன் நல்ல பண்டிகை அன்னைக்கு ஏதாவது கோபதாபத்துல தீபாவளி அன்னைக்கு விடிய காலம் ஸ்நானம் பண்ணிவிட்டு ஏதாவது ஒரு சின்ன சண்டையில ரெண்டுமா அவ தலையில வச்சுட்டு பூ எடுப்பள் பின்னிட்ட பின்னல் அவப்பள் புதுப்புடவை விட்டு பழம்புடவை எண்ணெய் தேய்ச்சிக்கு முன்னாடி ஒரு பழசு இருக்காது எடுத்து கட்டிப்பள். அடுத்த தீபாவளி இல்லைன்னு அதோட ஓம் சக்சத்து தீபாவளி அப்படி ஆயிடும். கோபதாபத்துல அப்படி எல்லாம் பண்ணப்படாதுங்கிறதுக்காகத்தான் இந்த சரித்திரத்தை வால்மீகி விடாம நடத்தி காட்டுறான். அவன் அதெல்லாம் அடக்கிக்கணும் கோபதாபத்தை. அவன் ஏதாவது அழகா தீபாவளி அன்னைக்கு ஸ்நானம் பண்ணிவிட்டு புது புடவை கட்டின்னு இருப்பாள். 200 புடவை வாங்கி கொடுத்துருப்பான். வேடிக்கையாக ஏதாவது சொல்லுவான், இன்னைக்கு இத்தனை ரூபாய்க்கு 300 ரூபாய்க்கு வாங்கியிருக்க வேண்டாம் புடவை, எனக்கு 12 ரூபாய்க்கு அகமதாபாத்து வேட்டி, உனக்கு 300 ரூபாய்க்கு ஆமா நான் நல்ல புடவை வாங்கிட்டதுல உங்களுக்கு இஷ்டம் இல்லை போல இருக்குன்னு உனக்கு பழம்புடவை எடுத்து கட்டிப்பாள். அன்னையோட தீபாவளி ஆயிடும். அதான் கடைசி பண்டிகை. அப்படி எல்லாம் கொண்டு விட்டு விடுவோம். அஷடா இருந்தா நீங்க தானே வாங்கி கொடுத்தேன் கெட்டிக்காரியா இருந்தா சொல்லி அப்படி மேக்கப் பண்ணிட்டு விடும். இது அஷடுன்னு உனக்கு தெரியாதோ, எத்தனை நாளாக உனக்கு பழகிருக்கேன், இதை நீ புரிஞ்சுக்க வேண்டாமோ? அதுங்கிட்ட போய் அன்னைக்காக இருக்கிறது தீபாவளி அன்னைக்கு இதை புரிஞ்சுக்கணும். இந்த அஷடும் இது என்னது கேட்கறது? 2 அஷட்டையும் நான் சொல்ல வேண்டியிருக்கேன். நீ தானே வாங்கி கொடுத்துருக்கேன், என்னத்துக்கு போய் அப்ப போய் சொல்றேன்? இது மாதிரி எல்லாம் சொல்லி எதையாவது சண்டையை கிளப்பி விடுவோம். கோபத்தாபத்துக்கு இடமே கொடுக்கப்படாது. கொடுத்தா இப்படிதான் ஆயிடும், கைகை மாதிரி தான் ஆயிடும்னு காட்டுறாள் வால்மீகி. இது மாதிரி கோபாகாரத்தை போய் படுத்து விட்டாள். கூனி பேச்ச கேட்டு